ஹாய் நண்பர்களே, சித்து சன்ஃபோல்ட் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்தியாவோட ஹிஸ்டரியில மறக்கப்பட்ட நபர் பற்றியும் மற்றும் மக்களுக்கு உதவி பண்ண கொள்ளையனை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா கேட்டுட்டு அவரு நல்ல மனிதரை இல்ல கொள்ளையனான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ராம்பூருங்கிற கிராமம் ரொம்ப வறட்சியில இருந்தது. அந்த மக்களோட கஷ்டங்களையும் அவங்களோட பசியையும் தீர்த்த ஒரே காரணத்துக்காக நம்மளோட இந்திய அரசாங்கம் 400க்கும் அதிகமான ஆட்களை கொண்ட கூர்கா படைப்பிரிவினர்கிட்ட மக்களுக்கு கஷ்டம்னா உதவிய ஒருத்தரை உயிரோடையோ இல்ல சுட்டு பிடிக்கவோ உத்தரவு போட்டது. 1942 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 5 வருடங்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்துல பெகேண்டுங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல ராம்பூருங்கிற சின்ன கிராமம் இருக்கு. அங்க ஒரு நாள் 8 மாட்டு வண்டிகள் வரிசையாக வந்தது. ஒவ்வொரு மாட்டு வண்டியிலையும் நிறைய கோதுமை மூட்டைகளையும் அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களும் அந்த கிராமத்துக்குள்ள வந்தது. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்க ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயத்துல பிரிட்டிஷ் போலீசார் மீறி அவங்களுக்கு தெரியாம ஊருக்குள்ள எந்த பொருட்களும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. அதையும் தாண்டி மாட்டு வண்டிகள் வந்தது. அந்த மாட்டு வண்டிக்காரங்களை பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது மாட்டு வண்டிக்காரங்க ஒரு உண்மையை போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. இந்த மூட்டைகள் எல்லாமே மான்சிங் கிட்ட இருந்து வந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பேர் என் கிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோதுமை மூட்டைகளை இந்த கிராமத்துக்கு கொண்டு போகணும், அதையெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அப்படி கொண்டு போகலனா உங்க உயிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்க பயத்துல 6வது நாளே அந்த வேலையை முடிச்சிட்டோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மாட்டு வண்டிக்காரங்க கிளம்புறாங்க. யார் இந்த மான்சிங்? இவரை இந்தியன் ராபின்ஹுட்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்தியன் கவர்மெண்ட் இவரை பிடிக்கிறதுக்காகவே தனியா ராணுவத்துல இருக்கிற கூர்கா படைப்பிரிவினரை வச்சு தேடுறதுக்கு என்ன காரணம்? அப்படி என்னெல்லாம் பண்ணாரு? இந்த மனிதரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முழுசா நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மான்சிங் 200 கணக்கான கொலைகளும் ஆயிரக்கணக்கான கொள்ளைகளும் பண்ணவர். இந்தியா சுதந்திரம் வாங்க போற சில வருஷங்களுக்கு முன்னாடி கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி பண்றதும் அவங்கள பிரிட்டிஷ்காரங்க கொடுமையில இருந்து பாதுகாக்கிறதும் தான் இவரோட முதல் வேலை. அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான பிரிட்டிஷ் எழுத்தாளரான கென்னத் ஆண்டர்சன் மான்சிங்கை பத்தி 2 புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதுல டேல் ஆஃப் மான்சிங் மற்றும் கிங் ஆஃப் இந்தியன் டெக்காய்ட்ஸ், இந்த 2 புத்தகங்களையும் அவர் சொன்னது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி இந்தியன் கவர்மெண்ட் இவரை பிடிக்க உதவி பண்ணாலும் இல்லனா இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்தாலோ அவங்களுக்கு 15,000 சன்மானம் வழங்குறதா அறிவிச்சிருந்தது. ஏன்னா அப்போ அவரு 200 கொலைகளுக்கும் மேல செஞ்சிருந்தாரு. 15,000ங்கிறது அந்த காலத்துல பெரிய அமௌண்ட். 1 கோடி ரூபாய்க்கு மேல அது ரொம்ப பெரிய தொகை. இவ்வளவு பெரிய தொகையை அரசாங்கம் அறிவிச்சிருந்தாலும் மக்கள் யாரும் இவரை பத்தி எதுவும் சொல்லல. ஏன்னா மக்கள் மத்தியில இவருக்கு இருந்த மரியாதை. மான்சிங் பெரிய பெரிய வர்த்தகர்கள், பணக்காரர்கள், அநியாய வட்டி வசூலிக்கிறவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கஷ்டத்துல வாழ்ற மக்களுக்கு கொடுக்கறதால தான் இவருக்கு இந்தியன் ராபின்ஹுட்னு பேரும் வந்தது. டைம்ஸ் நாளிதழ்ல 1955 வருஷம் இந்தியா டெட்மேன்ங்கிற தலைப்புல மான்சிங் பத்தி எல்லா விவரமும் சொல்லி இருந்தது. அதுல மான்சிங்கோட பேரன், மான்சிங்கோட பேரன் கல்யாணத்துல எல்லா ராஜாக்களும் ஜமீன்தார்களும் கலந்துகிட்டாங்கன்னு அவரோட பெருமையை அழகா சொல்லி இருந்தது. மேலும் என்ன அந்த கட்டுரையில மான்சிங் ஒரு நல்ல மனிதரா தான் இருந்தாரு, ஆனால் அவருக்கு நடந்த அநியாயம் தான் அவரை கொள்ளையனா மாத்திச்சுன்னு சொல்லி இருந்தது. மான்சிங்கோட சொந்த மகனோட சாவும் அவரோட குடும்பத்துக்கு நடந்த கொடுமைகளும் தான் காரணம். 1890ல ஆக்ராக்கு பக்கத்துல ரத்தோர்கேதாங்கிற கிராமத்துல பிகாரி சிங்குங்கிற ஒருத்தருக்கு மகனா பிறந்தாரு. அப்போ பிகாரி சிங் தான் அந்த கிராமத்தோட தலைவராக இருந்தாரு. இவரோட குடும்பமே நல்ல செல்வ செழிப்போட நல்ல பேரோட வாழ்ந்துட்டு வந்தது. மான்சிங்க்கு நவாப் சிங்னு ஒரு தம்பி இருக்காரு. மான்சிங்க்கு ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் நடக்குது. அவருக்கு 4 மகன்களும் ராணின்னு ஒரு மகளும் இருக்காங்க. மான்சிங்கோட 24வது வயசுல ஆக்ரா மாவட்டத்தோட போர்டு மெம்பராகவும் அவரோட கிராமத்துல தலைவராகவும் இருந்தாரு. இவரு எல்லா மக்கள் கிட்டையும் அன்பாவும் எல்லார்கிட்டையும் எளிமையாவும் பழகுவாரு. அதனாலேயே மக்கள் கிட்ட இவருக்கு நல்ல மரியாதை இருந்தது. புகாரி சிங்கும் அதே கிராமத்தில் இருக்கிற வட்டி தொழில் செய்யற தால்ஃப்ராமுக்கும் நிலத்தகராறு நடந்தது. அப்போ மான்சிங்கோட தம்பியான நவாப் சிங் வீட்டை விட்டு தனியா காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் தால்ஃப்ராம் வீட்டுல கொள்ளை சம்பவம் ஒண்ணு நடக்குது. அப்பவே ஒருத்தர் அங்க கொள்ளையும் படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் மான்சிங்கோட தம்பி நவாப் சிங் தான். அவன் தான் காட்டுல வாழ்றான், சில பேரை சேர்த்துக்கிட்டு வந்து கொள்ளையடிச்சு இருக்கான்னு தால்ஃப்ராம் புகாரி சிங் மேல இருக்கிற முன்விரோதம் காரணமா நவாப் சிங் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. இந்த கம்ப்ளைண்ட்ல புகாரி சிங்கும் மான்சிங்கும் ரொம்ப அவமானம்
ஏற்படுது. புகாரி சிங், மான்சிங் மற்றும் அவரோட 4 மகன்களையும் கூட்டிக்கிட்டு காட்டுல இருந்த நவாப் சிங்கை பார்க்க போறாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து புகார் கொடுத்த தால்ஃப்ராம இன்னைக்கு நைட்டே கொன்னரலான்னு முடிவு பண்ணி மான்சிங்கும் அவரோட மகன்கள் மற்றும் கூட்டாளிகள் சில பேர் கிளம்புறாங்க. தால்ஃப்ராம் வீட்ல தாக்குதல் நடத்துறாங்க. தால்ஃப்ராம் அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனால் அவரோட நண்பர்கள் சில பேர் இறந்துட்டாங்க. அந்த சம்பவத்துல மான்சிங் மட்டும் கைது செஞ்சாங்க. நவாப் சிங் மற்றும் மான்சிங்கோட மகன்களும் தப்பிச்சுக்கிட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு நவாப் சிங்கும் மற்றும் மான்சிங்கோட மகன்கள்ல ஒருத்தனான ஜஸ்வந்த் சிங் அவரு கூட தர்சனுங்கிற ஒரு உறவினரும் புகாரி சிங் வீட்ல இருந்தப்போ தால்ஃப்ராம் சில பேரை கூட்டிட்டு போலீஸ் கிட்ட நவாப் சிங் அந்த வீட்ல இருக்கிறதா தகவல் சொல்லி போலீஸும் துப்பாக்கியோட அந்த வீட்டை தேடி வந்து நவாப் சிங் மேலையும் அவங்க கூட்டாளிகள் மேலையும் துப்பாக்கி சண்டை நடத்தினாங்க. அதுல ஜஸ்வந்த் சிங் மற்றும் தர்சன் சிங் அங்கேயே சுட்டுக் கொல்லப்படுறாங்க. நவாப் சிங் மட்டும் கைது செஞ்சு ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க போலீஸ். தன்னுடைய மகனோட சாவு மற்றும் தன்னோட குடும்பத்துக்கு நடந்த கொடுமை மான்சிங்கோட மொத்த வாழ்க்கையும் மாத்திருச்சு. மான்சிங்கோட பையன் இறந்த சமயத்துல அவரு 10 வருஷம் ஜெயில் தண்டனையில இருந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கோபம் வந்தாலும் அமைதியா இருந்து மான்சிங் ஒரு நாள் நன்னடத்த காரணமா 1938 வருஷம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாரு. 2 வருஷம் அமைதியா இருந்துட்டு 1940 வருஷம் ஜூலை 4 தேதி நைட்டு மான்சிங்கும் அவரோட பசங்கள் 3 பேரும் மற்றும் அவரோட கூட்டாளிகள்ல ஒருத்தரான ரூபானி எல்லாரும் சேர்ந்து தால்ஃப்ராம் வீட்ல அவரை கொல்ல போறாங்க. அப்போ 2 பெண்களை தவிர தால்ஃப்ராம் மற்றும் அவரோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கொன்னறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மான்சிங் அடுத்த 15 வருஷத்துல மிகப்பெரிய கொள்ளையனா மாறினாரு. மத்திய இந்தியால பல பகுதிகளில் மான்சிங்க தஸ்யூ சாம்ராட், அதாவது கொள்ளையர்களின் பேரரசர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி அரசாங்கம் பல குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது. அதுல மான்சிங்கோட தம்பி நவாப் சிங்கும் ஒருத்தர். சொந்த ஊருக்கு வந்த நவாப் துப்பாக்கி ஒன்னு வாங்கி தால்ஃப்ராம் சொந்தக்காரங்க 2 பேரை சுட்டு கொன்னுட்டாரு. ஏன்னா நவாப் ஜெயிலுக்கு போறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க. அதுக்கு பின்னாடி காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த மான்சிங்கோட கூட்டத்துல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான கொள்ளைகள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. மான்சிங் சாம்பல் பகுதி முழுவதுமே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. இதனாலதான் அரசாங்கம் இவரை பிடிக்க சொல்லி ராணுவத்துக்கிட்ட சொன்னது. அந்த பகுதிகளை சுற்றி கொள்ளையடிச்சுட்டு இருந்த மற்ற கொள்ளையர்கள் எல்லாரும் அவங்க கொள்ளையடிக்கிறதுல 10 to 25% கொடுத்தாங்க. நம்மளோட இந்திய ராணுவத்தோட பல நேரா மோதின சம்பவங்கள் நிறைய இருக்கு. 1951 வருஷம் மான்சிங்கோட முக்கியமான கூட்டாளியான ஷர்னா அவரோட மனைவியை பார்க்க ஊருக்கு வந்து இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் போகுது. ஷர்னா யாருன்னா அவரு மான்சிங்கோட கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் இல்ல. எந்த இடத்துல கொள்ளையடிக்க போறாங்களோ அதுக்கு உண்டான வியூகங்களும் எப்போ எப்படி தாக்கினா அந்த இடத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம கொள்ளையடிக்க முடியும்னு மான்சிங்க்கு வியூகங்களை பிளான் பண்றவர் தான் ஷர்னா. அப்போ ஷர்னா மற்றும் சில பேரு ஷர்னாவோட வீட்டுல இருந்தாங்க. போலீசார் 60 பேரு ஷர்னாவோட வீட்டை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஷர்னா கேங்கும் போலீஸுக்கும் துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த சண்டையில மட்டும் 24 மணி நேரம் நடந்தது. போலீசால சமாளிக்க முடியாததால ராணுவத்துக்கு தகவல் சொல்லி சுமார் 460 ராணுவ வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்து 3 நாட்கள் நடந்த சண்டையில ராணுவ வீரர்கள் 2 பீரங்கிகளை அங்க கொண்டுட்டு வந்து ஷர்னா மற்றும் அவரோட கூட்டாளிகள் தங்கி இருந்த வீட்டு மேல குண்டுகளை வீசி தரமட்டம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போன போலீஸுக்கு 15 கொள்ளையர்களோட உடல்கள் மட்டும் கிடைச்சது. ஆனால் ஷர்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கொள்ளையடிக்க போகும்போது இவங்களுக்கு தெரியாமலே அங்க இருந்த போலீஸ் இவங்களை சுத்தி வளைச்சி சுமார் 10 மணி நேரம் துப்பாக்கி சூடு நடத்தி அதுல மான்சிங் கூட இருந்த 9 பேரும் ஷர்னாவும் அந்த இடத்திலேயே சுடப்பட்டாங்க. பின்பு ஷர்னா இறந்ததுல இருந்து மான்சிங் கொலை மற்றும் கொள்ளை அடிக்கிறது கம்மியாயிடுச்சு. ஏன்னா எந்த இடத்துலயும் எப்போ கொள்ளை அடிக்கணும்னு வியூகம் வகுத்து கொடுத்து ஷர்னா இறந்ததால மான்சிங் மற்றும் அவரோட கூட்டாளிகள் எல்லாரும் தடுமாறினாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல மான்சிங்கோட மகள் ராணிக்கு அவரோட கூட்டத்திலேயே லகான் சிங்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி இருந்தப்போ அவரோட மகள் ராணி அந்த ஊர்லயே இருந்த இன்னொருத்தரை லவ் பண்ணாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட மான்சிங் அந்த நபரை கொன்னது மட்டும் இல்லாம லகான் சிங்கை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட லகான் சிங் மான்சிங்கோட கூட்டத்தை விட்டு அந்த ஊரை விட்டும் போயிட்டாரு. இதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போன மான்சிங் இதுக்கு மேலையும் எந்த கொலை மற்றும் கொள்ளைகள் வேணான்னு முடிவு பண்ணி மான்சிங் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுல மான்சிங் சொன்னது என்னன்னா, நான் விருப்பத்தாலேயோ என்னோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காகவோ கொள்ளையனாகல. என்னோட நேரம் காலத்தோட சூழ்நிலைகள் என்னை இந்த வழிக்கு வர வச்சதுன்னு ஒரு லெட்டர் எழுதினாரு. மான்சிங்கோட முக்கியமான கனவு என்னன்னா, அந்த காலகட்டத்துல கோவா போர்ச்சுகீசியர்கள் கிட்ட
இருந்தது. அதை அவங்க கிட்ட இருந்து மீட்டு இந்தியா கூட சேர்க்கணுங்கிறது தான் அவரோட கனவா இருந்தது. முன்ன இந்திய அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதினாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லெட்டருக்கு நம்ம அரசாங்கம் எந்த பதிலும் கொடுக்கல. இதனால கொஞ்ச நாள் கழிச்சு மான்சிங் மறுபடியும் கொள்ளையில ஈடுபட்டாரு. மான்சிங்க பிடிக்க அப்போது இருந்த இந்தியாவின் உள்துறை அமைச்சரான நரசிம்மராவ் தீக்ஷித் குர்கா படை வீரர்களை வச்சு சிறப்பு படை அமைச்சாரு. ஒரு வருஷத்துல மான்சிங்க பிடிக்கலனா நான் என்னோட பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சபதம் எடுத்துக்கிட்டாரு. மான்சிங் தினமும் காலையில ஆற்றுல குளிச்சுட்டு காளிமாதா கோயிலுக்கு சாமி கும்பிட போறது வழக்கமா வச்சிருந்தாரு. அவரு கொள்ளையடிச்ச பணத்துல நிறைய கோவில்களும் கட்டி கொடுத்திருக்காரு. தினமும் கோவிலுக்கு வருவார்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க அந்த கோவில சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்தை விட்டு அங்க இருந்தவங்க உதவியோட அவர் தப்பிச்சிட்டாரு. இதுவரைக்கும் இந்த மாதிரி 80 முறைக்கு மேல தப்பிச்சு இருக்காரு. இன்னொரு முறை பட்டேஸ்வர் கோவில்ல மான்சிங் இருக்கும்போது போலீஸ்காரங்க சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ கோவில்ல இருந்த மான்சிங் மாறு வேஷத்துல அந்த கோவில்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. இவரை போலீஸும் ராணுவமும் ஒன்னா தேடுறதுனால நெருக்கடி அதிகமாச்சு. அதனால மான்சிங் ஒரு விஷயத்தை பண்ணாரு. அது என்னன்னா, அவரை போலயே இருக்கிற ஒருத்தரை எரிச்சு மான்சிங் இறந்ததா எல்லாருக்கும் வதந்திகள் பரப்பினாரு. அதையும் நம்பி காவல்துறை கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. சில நாள் கழிச்சு திரும்பவும் மான்சிங் கொள்ளையடிச்சாரு. அதனால இவர் உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கொள்ளை இவரோட வாழ்க்கையவே திருப்பி போடுன்னு அவருக்கு அப்போ தெரியாது. ஜமதார் பன்பார் சிங்குங்கிற ராணுவ அதிகாரி தலைமையில குர்கா படை வீரர்கள் அவரை சுற்றி வளைச்சிட்டாங்க. பிஜப்பூரை நோக்கி தப்பிக்க முயற்சி பண்ண மான்சிங் வழியில இருந்த கன்வாரி ஆற்றை கடக்க முயற்சி பண்ணாரு. ஆனால் ஆற்றுல வெள்ளம் அதிகமா இருந்ததால அவரால் தப்பிக்க முடியல. கூர்கா படை வீரர்களுக்கும் மான்சிங்கும் ரொம்ப கடுமையான துப்பாக்கி சூடு நடந்தது. ஆயிரக்கணக்கான குண்டுகள் வெடிச்சது. அந்த சண்டையில சில துப்பாக்கி குண்டுகள் மான்சிங் நெஞ்சிலையும் பாஞ்சது. அவரை காப்பாற்ற அவரோட பையன் சுபேதார் சிங் மான்சிங் உடம்ப கட்டி பிடிச்சு காப்பாத்தும் போது இவரையும் குண்டுகள் பதம் பார்த்தது. ரெண்டு பேருமே அந்த இடத்திலேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மான்சிங் மற்றும் அவரோட மகன் உடலையும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. அவரை பார்க்கறதுக்காக சுமார் 40,000 மக்கள் வந்தாங்க. சில பேர் இவரை இறந்ததை நினைச்சு அழுதாங்க. சில பேர் திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. இவருக்கு இறுதி சடங்கு நடத்த மான்சிங்கோட மனைவியும் அவரோட மகனும் அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டாங்க. அதுக்கு அரசாங்கம் மறுத்துட்டாங்க. மான்சிங் கொள்ளையன் மட்டும் இல்ல, மக்கள் நலனுக்காக வாழ்ந்த ஒரு தனித்துவமான மனிதரும் கூட. இன்னைக்கும் இவரோட பேரு அந்த பகுதிகளில் நிலைச்சு இருக்குன்னா இவரோட நல்ல குணங்களும் உதவுற மனப்பான்மையும் தான் காரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது போல மேலும் ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.